மீன்பிடி தடைக்காலங்களில் மீனவர்களுக்கு தற்போது வழங்கப்பட்டு வரும் நிவாரணத் தொகை 8000 ரூபாய். இந்த 8000 ரூபாயிலிருந்து அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடன் 12000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். நல்ல அம்மாவோட ஆட்சி மீனவர்கள் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் சார். எங்களை நல்லா வாழ வச்சது அம்மா தான். 12000 ரூபா வருதுன்னா ரொம்ப எல்லாம் நாங்கள் இல்லை மக்கள்லாம் ரொம்ப விரும்புவாங்க. ரொம்ப இந்த நிவாரணம் வந்து எங்களுக்கு 12000 தரேன்னா எங்கள் நல்லது தான் தராது. எங்களுக்கு காலங்கட்டத்துக்கு நல்லது, எங்கள் குடும்பம் ஓடுதும். இப்போ இந்த காலகட்டத்துக்கு இவங்க செயல்பாட்டில் எங்களுக்கு 12000 ரூபாய்ன்றதுக்கு மீனவ மக்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்துக்கு உபயோகப்படுற மாதிரி இருக்கும். ஸ்டேக்கு வேறு வருது. 12000 ரூபா கொடுத்தாங்க கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். அந்த ஸ்டேக்குக்கெல்லாம் வச்சு சாப்பிடுவாங்கல்ல மக்களுங்கெல்லாம். வீட்டில் இருக்கிற பசங்க ஆளுங்க, எங்கள் அம்மா எங்கள் அக்கா எல்லாம் சாப்பிடுவாங்க. ரொம்பத்துக்கும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும். வீட்டில் கொஞ்சம் திருப்தியாக சாப்பிட்லாம். ஆனால் அதிமுக சார்பில் வந்து தேர்தல் வாக்குறுதி அறிவிச்சிருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏற்கனவே வந்து மீன்பிடி தடை காலத்தில் வந்து மீனவர்களுக்கு வழங்கப்பட்ட ஒரு 8000 ரூபாய் ஊக்கத்தொகை வந்து 12000 ரூபாய் உயர்த்தி கொடுக்க சொல்லியிருக்காங்க. இந்த அறிவிப்பு எப்படி நான் பார்க்குறீங்க? இது கொடுத்தா கொஞ்சம் மீனவருக்கு கொஞ்சம் நல்லா ஹெல்ப்பாக தான் இருக்கும், நல்லா வசதியாகவும் இருக்கும். எங்களுக்கு 8000 ரூபா இன்னொரு 12000 ரூபா வந்தாக்கா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது இன்னும் ஒரு 2 வாரம் வச்சு நாங்கள் ஓட்டுவோம், நல்லா நிம்மதியாக சாப்பிட்டு இருப்போம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக 12000 ரூபா வருதுன்னா ரொம்ப எல்லாம் நாங்கள் இல்லை மக்கள்லாம் ரொம்ப விரும்புவாங்க. ரொம்ப விரும்புவாங்க. கொஞ்சம் இல்லாதப்பட்ட மக்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். வசதி இல்லாத எவ்வளோ பேர் படிக்காதவங்க இருக்கிறாங்க, லேடிஸுங்க எவ்வளோ பேர், நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுங்களுக்கும் கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்குமா. நீ 5000 ரூபா இப்போ இந்த வாட்டி கொடுத்து, ஆனால் எடப்பாடி சாமி அவர் அதிகமாக தான் கொடுக்குறன்னு ஹெல்ப்பு. ஃபஸ்ட்டு வந்து 2000 போடும்போது இவர் எடப்பாடி சாமி அதிகமாக கொடுக்குறது தான் ஹெல்ப்பு. 4000 ரூபா கொடுத்தாங்களே, போன வருஷம் எதுவுமே கொடுக்கலையே. டிஎம் ஆட்சியில் வந்து தீபாவளியும் கிடையாது, பொங்கலுக்கும் எதுவுமே கொடுக்கல. ஒரு 12000 ரூபான்றது ஒரு மாதம் 6000 12,000 எங்களுக்கு ஒரு மாதத்துக்கு 3000 4000 செலவாகுது. இப்போ 6000 செலவாகுது. இப்போ கரண்ட் பில்லு ஒரு 3000 4000 போயிடுது. அப்போ கேஸு எல்லாம் சேர்ந்து மொத்த மாதத்துக்கு ஒரு 5000 நான் கட்ட வேண்டிய ஆகுது. இப்போ 12000 ஒரு பெரிய விஷயம் தானே எங்களுக்கு. 8000 ஒரு 2 மாதத்துக்கு கொடுத்ததோட இப்போ நான் 12000 நான் பெருமை சொல்லுவேன். ஒரு 5000 செலவு பண்ணால் கூட எனக்கு 7000 வீட்டு குடும்பத்துக்கு போனேன். என் வீட்டு செலவுக்கு போவோம். கேஸ் விலை, கரண்ட் பில்லு விலை, இப்போ மீன் விலை எல்லாத்தையும் நாங்கள் தான், அரிசி விலை எல்லாத்தையும் நாங்கள் தான் கம்மி. இதை கொடுத்து நீ எங்கிட்ட விலை ஏற்றுறோம். இப்போ கொடுத்தா கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்து நல்லா எங்களுக்கு ஹெல்ப் செய்வார்னு ஒரு நம்பிக்கையோடு இருக்கும். ஃபிஷர்மேனு காலத்தில் நாங்கள் இங்கே வந்து 8000 ரூபாய் அவங்க கொடுக்குறது இல்லாத ஆட்சி மாதிரி அந்த 6000 ரூபாய் வந்து பேங்கில் போட்டு 2000 ரூபாய் வந்து எங்களுக்கு திரிய விட்டாங்க. அந்த ஸ்டேக்கில் வந்து நாங்கள் எல்லாமே இதை நம்பி கடல் நம்பி தான் இருக்கிறோம். அப்படி இருக்க சொல்ல இதுவே அதிமுக ஆட்சி இருக்க சொல்ல எங்களுக்கு உடனே ஒரு 8000 ரூபாய் போட்டாங்க. அப்படி போட சொல்ல இந்த நிவாரணம் வந்து எங்களுக்கு 12000 தரேன்னா எங்கள் நல்லது தான் தராது. எங்களுக்கு காலங்கட்டத்துக்கு நல்லது, எங்கள் குடும்பம் ஓடுதும். இப்போ இந்த காலகட்டத்துக்கு இவங்க செயல்பாட்டில் எங்களுக்கு 12000 ரூபாய்ன்றதுக்கு மீனவ மக்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்துக்கு உபயோகப்படுற மாதிரி இருக்கும். இது உண்மை. இன்னைய வரைக்கும் இத்தனை வருஷம் அரசியல் வாழ்க்கையில் யாருமே அது கொடுக்கல. இப்போ இவர் கொடுக்குறேன்னு உதவி தொகை கொடுக்குறேன்றார். மக்கள் அது யோசித்து வழிபாடு நடந்து அவங்க செயல்பாட்டில் இறங்கினாங்கன்னா எந்த ஆட்சி வரன்றது அவங்களே டேட் பண்ணிட்டு. எங்களுக்கு ஒன்றும் இல்லை, மீன் பிடிக்கினா போயிருந்தால் தொழில் போவாங்க, கடல் போட்டு லான்ச்செல்லாம் கட்டில் போடுவாங்க. எக்ஸ்ட்ரா 4000 ரூபா வருதுன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தானேப்பா. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எக்ஸ்ட்ரா வருதுன்னா 4000 ரூபா ரொம்ப சந்தோஷம் இல்லை எங்களுக்கு. நல்ல அம்மாவோட ஆட்சி மீனவர்கள் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் சார். எங்களை நல்லா வாழ வச்சது அம்மா தான். 8000 கொடுத்ததே 12000 கொடுக்கக்குள்ள இன்னும் 2 வாரம் 3 வாரம் எக்ஸ்ட்ரா நாங்கள் செலவு பண்ண முடியும். இப்போ மீனே கடலில் மீனே இல்லை. கடல்லே கொஞ்சம் அழிஞ்சிச்சு. ஆமாம், இதுக்கு மேலே உற்பத்தி ஆகினதான் உண்டு. இப்போ ஸ்டேக்கு வேறு வருது. 12000 ரூபா கொடுத்தாங்க கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். அந்த ஸ்டேக்குக்கெல்லாம் வச்சு சாப்பிடுவாங்கல்ல மக்களுங்கெல்லாம். வீட்டில் இருக்கிற பசங்க ஆளுங்க, எங்கள் அம்மா எங்கள் அக்கா எல்லாம் சாப்பிடுவாங்க. அது நல்ல நன்மை தானே. அவர் பெண்களுக்கு 2000 தரேன் 1000 தரேன் ஏமாற்றி ஒரு 2 வருஷம் ஏமாற்றிட்டாரு. இனிமேல் நல்லா பண்ணுவார் ஒரு ஆசை. இப்போ இவர் 2000 தரேன்டாரு. இவர் ஒழுங்காக கொடுப்பாரு நம்பிக்கை இருக்குது. இருந்தால் நம்பிக்கையோடு செயல்படுவோம், நம்பிக்கையோடு செய்வார் நம்பிக்கை இருக்குது. ஏடி ஆட்சி வந்தால் அம்மா ஆட்சி போல் வரணும்னு நினைக்கிறேன். வந்தால் சிறப்பாக இருக்கும். அவர் அது போல் செய்வார் நம்பிக்கை இருக்குது. எங்களுக்கு அந்த டைமில் கடலில் ஒரு மீன் கிடைக்காது. நாங்கள் வண்ணா வாழை போட்டாலும் அந்த தடை காலத்தில் 2 மாதம் நாங்கள் தொழிலுக்கு போக முடியாது. அது எங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும்.
ரொம்பத்துக்கும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும், வீட்டில் கொஞ்சம் திருப்தியாக சாப்பிட்லாம். எங்களால் முடிஞ்ச ஏதோ ஒரு எங்கள் சாதன பொருளை ஏதோ கடை வாங்காத அளவுக்கு சின்ன சின்ன பொருளுங்களை அந்த சாதன பொருளை செய்யலாம், வேலை செய்யலாம். அதுமாதிரி சின்ன சின்ன வேலைகளை செய்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றவங்கள்ட்ட கேட்குறத வந்து நாங்கள் வந்து இது இல்லாத அந்த காசு வந்து எங்களுக்கு ஒரு சின்ன சின்ன வேலைங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், எங்களுக்கு உதவியாக இருக்கும். அந்த நேரத்தில் ஒரு வேலை வாங்குவோம், ஒரு பொருள் வாங்குவோம், அதுமாரியாக வந்து அது எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த காசு எங்களுக்கு அந்த நேரத்துக்கு. திமுக ஆட்சியில் பெண்கள் பாதுகாப்பு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அது நம்ம என்ன சொல்கிறது ஒன்றும் புரியல. பெண்களுக்கு நம்ம ஒன்றும் சொல்ல முடியல. பெண்கள் பாதிக்கப்படுறது ரொம்ப இருக்குது. நம்பிக்கை இல்லையே, பெண்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் தான் பயந்து நிற்கிறோமே இப்போ. அது ஒன்றும் பேச முடியல, நம்பிக்கை இல்லை, பெண்கள் நம்பிக்கை இல்லை. அது நான் உண்மை என்ன சொல்ல, என் பசங்களை காலேஜ் போகிறாங்க, அவங்கள பயந்து தான் வராங்க, நம்பிக்கைன்றது இல்லை. ஐயோ எங்கள் அம்மா இருக்கிற ஆட்சியில் வந்து எதுவுமே கிடையாது, பொம்பளைங்களுக்கு பயம் இல்லாத இருந்தாங்க. இப்போ ஆட்சியில் பொம்பளைக்கு பயம், எங்கே போய் நின்றாலும் எவன் வேணா இழுத்துன்னு ஓட்டுறானுங்க. அரசியல் நுணுக்கமாக குடும்பமாக மெயினாக சொல்ல போனால் அவங்க குடும்பத்துக்கோசரம் வாழ்கிறாங்க, மக்களுக்கோசரம் வாழலையே. இது மக்கள் ஆட்சி தானே, மன்னர் கிடையாது இல்லை, மக்களுக்கோசரம் தானே வாழணும். அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.